திரு கேசிபிட்ட இந்த கூட்டணி எவ்வாறு அமைந்தது? ஏன்னா ஒரு வருஷம் இருக்கப்போ இன்னைக்கே மேடையில் அமர்ந்து அறிவிக்க வேண்டிய தேவை என்ன? இதனுடைய பின்னணியில் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுது? கூட்டணி அமைச்சரவை என்ற திரு அமித்ஷா அவர்களின் அறிவிப்பும் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொண்ட முடிவும் அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடுமையான எதிர் விளைவுகளை இது தேர்தலில் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஏற்படுத்தும். தமிழ்நாடு 1967க்கு பிறகு எந்த ஒரு தேசிய கட்சியும் ஆண்டது இல்லை. முழுமையான திராவிட பூமியாக மட்டுமே திராவிட சித்தாந்தங்களால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த வடிவத்தை அதனுடைய பலனை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அதிமுகவை தான் கட்டி அமைத்தார். மோடியா லேடியா என்கிற அளவுல தான் ஜெயலலிதா அம்மா அவர்களும் அந்த பாஜக என்கிற அந்த எதிர்ப்பு நிலையை அவருக்கு பல கடுமையான சோதனைகள் வந்த பொழுதும் அதை எதிர்கொண்டார். 1980 அன்றைய திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு உத்தரவாதத்தோடு தமிழ்நாட்டு மக்களை சந்தித்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்ப கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு அமித்ஷா அது வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. அப்ப உங்க பங்களிப்புடையா அப்படின்னா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து அமைப்போம் அப்படின்றாரு. தேர்தலுக்கு பின்னாடி முடிவு பண்ணுவோன்றாரு. இல்ல அதாவது எனக்கு உள்ளுக்குள்ள என்ன பேசப்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களும் யாருக்கு எத்தனை சீட்டு என்பதும் எனக்கு தெரியும். கூட்டணி ஆட்சி அமைகிற வகையில தான் இவர்கள் பங்கீடுகளை தெரியும் அப்படின்னா எவ்வளவு சொல்லிருங்க, நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இல்ல அது அதாவது அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற வகையில அந்த தொகுதி பங்கீடுகள் அமையவில்லை. நிச்சயமாக கூட்டணி ஆட்சியாக மட்டுமே தான் அது வந்து அமையும். அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் திரு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு சூசகமாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி அந்த கூட்டணி ஆட்சி என்பதை பாஜக அதனுடைய மதவாத சித்தாந்தங்களை தமிழ்நாட்டு மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி ஆட்சி மூலமாகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக அது பீகார் ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும் அவர்கள் 3 படிநிலைகளை 3 ஸ்டெப்ஸ் வைத்திருக்கிறார்கள். முதலில் ஒரு கூட்டணியை அமைப்பார்கள். அதிமுகவோடு 2021 அமைத்தார்கள். அடுத்து 2026 கூட்டணி ஆட்சி என்று அமைப்பார்கள். அடுத்து 2031 தனித்து ஆட்சி அமைக்கிற பணியை செவ்வனே செய்து முடிப்பார்கள். இதைத்தான் அவர்கள் பீகாரிலும் செய்தார்கள், மகாராஷ்டிராவிலும் செய்தாங்க, மற்ற இந்தியாவில் இருக்கிற வட மாநிலங்களில் செய்தார்கள். ஆனால் வட மாநிலங்கள்ல பாஜக அந்த ஜனதா கட்சி அந்த காலகட்டத்தில இருந்து பாஜகவுக்கு ஒரு பேஸ் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அல்லது அதிமுக என்கிற வகையில தான் இது இருக்கும். 2 படிநிலைகள். ஒன்று, கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரண்டாவது, பாஜக எந்த விதத்திலும் மறைமுகமாக கூட ஆள்வதை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைய திரு அமித்ஷா அவர்களது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தீங்கன்னா கூட முழுமையாக பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிர்நிலை அரசியல்களை அந்த எதிரும் புதிருமான கருத்துக்களை கொள்கைகளை சித்தாந்தங்களை மட்டும்தான் அவர் எடுத்து வைத்தாரே ஒழிய ஓர் இடத்தில் கூட அதிமுக கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை இது போன்ற சாதனைகளை செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள், நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. மும்மொழி கொள்கையை அமித்ஷா அவர்கள் அதை ஆதரித்து பேசுகிறார். ஆனால் அதிமுக கொள்கை என்பது இருமொழி கொள்கை. இது மாதிரி நம்ம அதே போல நீட் விவகாரங்கள் ஆகட்டும், இதுல ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதத்திலும் அது அதிமுக தொண்டர்களும் சேர்த்து இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய நட்சத்திரப்படி தமிழ் மரபுப்படி இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்திற்கு ஒரு கருப்பு நாள், ஒரு துக்க நாள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இயக்கத்துக்கு முடிவுரையை எழுதிய நாளாகத்தான் அதிமுக தொண்டர்கள் பார்க்கிறாங்க. இது ஒரு மிக கடினமான ஒரு முடிவு. எப்படி இதற்கு தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார்? அம்மாவின் ஆன்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆன்மா,
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி அம்மா வழி வந்த தொண்டர்கள் இதை ஏற்க மாட்டார்கள். ஓகே, கேட்போம். நம்முடைய திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் பன்னீர்செல்வம் அவர்களும் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரு டிடிஎஸ் உடைய பார்வையை வாங்கிட்டு வந்தேன். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இந்த கூட்டணி அமைக்கப்பட்டதில் ஒரு கூட்டணி அரசு அமைக்கணும், பாஜக பங்கேற்போடு ஒரு அரசு அமைக்கணுன்ற உள்நோக்கம் இருக்கு. இது அதிமுகவிலே சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற பார்வை எடுக்கிறார். இல்ல, நான் தொடர்ந்து இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன் பிஜேபி திமுக இனி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காரணம், கூட்டணி ஆட்சி தான் நல்லதுன்னு தமிழகத்துக்கு நல்லதுன்னு அண்ணாமலை போன ஜூன்ல சொன்னாரு. விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டுல சொன்னாரு. அதிமுக அதை சொல்வதற்கு தயங்கி கொண்டே இருந்தது. அந்த தயக்கத்துக்கு பின்னாடி இருந்த காரணம் எனக்கு புரியல. நான் அதனால இது வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமா இன்னைக்கு அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்திருக்காங்க. எந்த அரசியல் நோக்கரை கேட்டீங்கன்னாலும் அதிமுக ஒன்றிணைன்னுவாங்க. ஆனா ஆட்சி மட்டும் ஒரு கட்சி ஆளும், மற்றவங்க எல்லாம் பல்லக்கு தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. 2006ல திமுக என்ன மாதிரியான அதிமுகவுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நீங்க கூட்டணி அரசு அமைக்க உள்ள வரீங்களோ? அப்ப இவ்வளவு நாள் மத்திய அரசுல கூட்டணி அரசு நடந்து கொண்டே வந்தது. அது யாருடைய பலவீனத்தினால? காங்கிரஸ் பலவீனம், பிஜேபி பலவீனத்தினால நடந்தது. ஒரு நாடுங்கிறது பல மாநிலங்களுக்கு உட்பட்டது. ஒரு மாநிலங்கிறது பல கருத்துக்களுக்கு, சித்தாந்தங்களுக்கு உட்பட்டது. கூட்டணி ஆட்சின்னு அமைந்தாதான் அந்த நாடு உருப்படும் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு அவசியம் இல்லாம இருந்தது இந்தியாவில். இன்னைக்கும் பல மாநிலங்கள் அது அவசியம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 23,400 கோடியை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா, இப்போ ஒரு பேச்சுக்காக சொல்றேங்க, இப்போ ஒரு மாநிலத்தை கேசி பழனிசாமி ஐயா முதலமைச்சரா இருந்து ஆள்றாரு. பிரச்சனை கட்டுக்கடங்காமல் போகுது. கட்டுக்கடங்காமல் போகும்போது அவர் ராணுவத்தை கூப்பிடுறாரு. ராணுவத்தை கூட்டுறதுனாலேயே அவர் பலவீனமானவர்னு அர்த்தமா? கிடையாது. இந்த கூட்டம், இந்த 23,400 கோடிக்குள்ள சொன்ன கூட்டத்தை அழிக்கணும்னு சொன்னா, இது அமித்ஷா அவர்கள் நேரடியாக அதிமுகவால திமுகவை எதிர்கொள்ள முடியல, அதனால பாஜகவை அதிமுக துணைக்கு கூப்பிட்டு இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாம்? வாய்ப்பே இல்ல. நான் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதிமுக தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அதிமுகவுடைய தொண்டன்கிற டெபினிஷனே திமுக என்பது ஒரு தீய சக்தின்ற எண்ணம் இருக்கிறவன தான் அதிமுக தொண்டன்னே சொல்லுவாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீட்டுல முரண்படுறீங்களே, இருமொழியில முரண்படுறீங்களே அப்படின்னு எல்லாம் பேசக்கூடியவங்க, காவேரியில ஒரு பிரச்சனை தீர்க்க மாட்டேங்கிறீங்களா, முல்லைப்பெரியாறு தீர்க்க மாட்டேங்கிறீங்கிறதெல்லாம் கேட்கத்தான் செய்யறோம். காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, பிஜேபி கூட்டணி ஒண்ணும் புதுதில்லை. தமிழகத்துக்கு முதல்ல பிஜேபி கூட்டணியை கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா. கரசேவைக்கு செங்கலை அணைத்தது ஜெயலலிதா அம்மா. தெளிவாக தன்னை ஒரு இந்துவாகவும் ஆனால் நாட்டின் முதலமைச்சராகவும் காட்டிக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டது ஜெயலலிதா அம்மா. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஏழை மாணவர்கள் எப்படி வேணாலும் போலாம், ஆனால் நான் இருமொழி கொள்கையை ஒத்துப்பேன்னு சொன்னா, அதை பக்குவமாக சொல்வதற்கு அதிமுகவுக்கு தெரியும், பதட்டமாகவே சொல்லிக் கொடுப்பதற்கு திமுகவுக்கு தெரியும். திமுக ஒரு விஷயத்தை எதிர்க்குதுன்னா தன்னை காத்துக்கொள்ளதான் எதிர்க்கும். அதிமுக ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுன்னு சொன்னா அதுல மக்களுடைய சிந்தனைங்கிறது ஒண்ணு இருக்கும். அது இந்த வேறுபாடை புரிந்து கொண்டுதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதையும் கேட்போம். டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் திமுக எடுக்குதா அப்படின்ற கேள்வி ஏற்படுத்திருக்காரு. அதையும் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி நம்ம விவாதம் 2 மணி நேரம் தொடர போறோம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசலாம். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் திரும்ப நான் உங்ககிட்ட வரேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.